அன்பும் கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலாவ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க வெண்ணிலா வீட்ட விட்டு கிளம்பி போனாலும், அன்பும் கண்மணியும் பிரிச்சு ஆவேன்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சவால் விட்டு போறாங்க. அதே மாதிரியே வெண்ணிலா ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. ஆஃபீஸ்க்கு வெண்ணிலா வர்றத பார்த்துட்டு அன்பு, "நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல இங்கேருந்து போடி. என் கண்மணிய கொல்றதுக்கு நீ துணிஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது நீ அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு, எதுவா இருந்தாலும் பாட்டி சொல்லட்டும். நீங்க எதுக்கு நான் இந்த ஆஃபீஸ விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பாட்டி வர்றாங்க. "என்னாச்சு அன்பு? எதுக்காக அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "இவ இந்த ஆஃபீஸ்ல இருக்கக்கூடாது பாட்டி. என் கண்மணியே கொல்றதுக்கே துணிஞ்சுட்டா. அப்படி இருக்கும்போது, இவ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஒண்ணு ஆஃபீஸ்ல அவ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும் பாட்டி. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "சிவாமி ஏதோ தவறா புரிஞ்சுகிட்டு அவள பத்தி தப்பா சொல்லிட்டா. அதுக்காக வெண்ணிலா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா." அப்படின்னு பாட்டி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. "நீங்க வேணா இவள நம்பலாம் பாட்டி. இவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். இவ இருக்கிற இடத்துல, இவ மூச்சு காத்து விழுற இடத்துல கூட நான் இருக்க மாட்டேன்." அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே பாட்டி கிட்ட வெண்ணிலா வந்து, "இல்ல பாட்டி, அன்புவே இந்த ஆஃபீஸ்ல இருக்கட்டும். நான் வர்றேன்." அப்படிங்கிறாங்க. "வெண்ணிலா நீ எங்க போவோமா?" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "என்ன பத்தி கவலைப்படாதீங்க பாட்டி. என்னால நீங்களும் அன்பும் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல. நான் இங்கேருந்து போறேன்." அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "வெண்ணிலா பாத்தியா எப்படிப்பட்ட பொண்ணு. அவ நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலகி போறா. ஆனா நீ வெண்ணிலாவ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அன்பு." அப்படிங்கிறாங்க. "அவள பத்தி நான் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி." அப்படின்னு அன்பு சொல்றாங்க. வெண்ணிலா ஆஃபீஸ விட்டயும் கிளம்பி போயிடுறாங்க. "அன்பு இங்க பாரு வெண்ணிலா கோவிச்சுட்டு போறா பாரு." அப்படிங்கிறாங்க. "போனா போகட்டும் பாட்டி. நல்லதுதான்." அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "என்ன வெண்ணிலா வீட்ட விட்டும் போயிட்டா, ஆஃபீஸ விட்டும் போயிட்டா. அப்புறம் எப்படி அன்போட மனசுல இடம் பிடிக்க முடியும்?" அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் அவங்களோட பிரச்சனையா இருக்குது. இங்க அன்பு ஆனா சந்தோஷப்படுறாங்க. இந்த வெண்ணிலாவோட தொல்லை இனிமேல் ஓஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா வெண்ணிலா, "என்ன வீட்ட விட்டு, ஆஃபீஸ விட்டு விரட்ட தான் முடியும். ஆனா எப்படியாவது நான் உங்க மனசுல இடம் பிடிச்சே ஆவேன்." அப்படின்ட்டு சபதம் எடுத்துட்டு போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.